வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல ஜூலை பத்தி தான் நான் பேச போறேன். அந்த சூழி என்ன சொல்லிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நேற்றைய தினத்துல தளபதி அவர்கள் பேசின விஷயத்தை தான் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது என்னன்னா, நீங்க இந்த மாதிரி பேசிட்டீங்க, நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னா இது தப்புனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எப்பயும் போல மூஞ்ச சுவாகமா வச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்துச்சு. ஒரு என்னன்னா, மக்களுக்கு ஒண்ணுன்னா அந்த விஜயோட கண்ணு கலங்குன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனலா சொன்னார்ல, அத உடனே அந்த 40 உயிர்கள் செத்தாங்கல்லண்ணா, அப்போ வீட்டுல உட்காந்துக்கிட்டு சிஎம் சார் என்னை எதுனாலும் பண்ணுங்க, என் தொண்டர்களை விட்டுருங்கன்னு சொன்னீங்களே, அது என்னன்னா அது எப்பயானா கண்ணு கலங்கல அப்படின்னு சொல்லி கேவலமா, அதாவது அந்த பொண்ணுக்கே உரிய அந்த என்ன சொல்றது, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசிச்சு. அது சில பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வரும், நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி சுட்டு போட்டாலும் வராது. அந்த மாதிரி பேச்சு. அது சில ஜென்மங்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கரெக்டா வரும். ஆனா அவங்கெல்லாம் என்ன ஒரு வீட்டை 10 வீடு பண்ணிடுவாங்களா, அந்த மாதிரி பெண்கள் தான் அதெல்லாம், அந்த மாதிரி இவங்களுக்கு வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா, தொடக்கூடாது தென்கூட்ட சூழி இன்னைக்கு தொட்டுட்டாங்க. அந்த சூழி காளி மாகாளி ஜெய்காளிங்கிற மாதிரி இன்னைக்கு சரியான ஒரு தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வாய் தவறியோ வேணும்னு பேசினாங்களோ, எடப்பாடி ஐயா இந்த சாத்தான் குளம் கேஸ்ல 9 பேர்த்துக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க, 10ஆவதும் உங்களுக்கும் கொடுத்துருக்கணும். இது எவ்வளவு பெரிய தப்பு. அவர் எவ்வளவு பெரிய தலைவர். அந்த தலைவரை போய் நீ பேசலாமா? விஜயண்ணன் நீ பேசுற ரைட்டு, ஓகே. விஜயண்ணனை நீங்க பேசி பொழைச்சு தொலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லாம் நிறைய பேர் விஜயண்ணனை பேசிதான் சோறு திங்கிறானுங்க. அந்த சோறுகிட்ட மானங்கிட்ட நாய்களுக்கு எல்லாம் சொல்றேன், அவனுங்க என்னமோ பண்ணிட்டு போறானுங்க. விஜயண்ணன் ஏன் கண்டுக்கல? அவனுங்க மேல கூப்பிட்டு 2 கேஸ போட்டு விடுறா அப்படின்னு சொல்ல தெரியாதா? இல்ல விஜயண்ணன் அவதூறு என்ன மேல அவதூறு பரப்படா, அவனை கூப்பிட்டு 4 தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சொடக்கடிக்கிற நேரத்துல சோழி முடிச்சிருவாங்க. ஆனா இருந்தாலும் விஜயன் அந்த மாதிரி எண்ணமே கிடையாது, அவருக்கு அந்த மாதிரி நினைக்கவும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு மனிதாபிமானமான ஒரு ஆளு. சரி பொழைச்சிட்டு போறான்டா, நம்மளை பத்தி என்ன பேசி பொழைக்கிறான், பொழைச்சிட்டு போறான் விடு, அவனை பத்தி ஒன்னும் நீங்க கண்டுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எதிர்ப்புகள் இருந்தா தான் நம்ம வளர முடியும்னு நினைக்கிற ஆள் விஜய். அதனாலதான் நாளை தீர்ப்புல ஆரம்பிச்சவரு சும்மா இந்த எண்ணெய் வடிகிற மூஞ்செல்லாம் காசு கொடுத்து பார்ப்பாங்களா அப்படின்னு சொன்னா, அதே பத்திரிக்கைக்கு அட்டைப்படத்தை காசு கொடுத்து போட்டானுங்க. தலைவா உங்க படத்தை நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலே அதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறு திருப்பி எழுதுதான் விஜய் வந்திருக்காரு. உன்ன மாதிரி அல்லு எல்லாம் பேசுறத வச்சு விஜய் கேவலப்பட்டு போயிட மாட்டார். ஓகே, விஜய் என்ன உன்னை கண்டுக்கவே மாட்டாரு, கடைசிவன் அவர் யாரையுமே கண்டுக்க மாட்டாரு, யாரையுமே கண்டுக்க மாட்டாரு. உன்னையெல்லாம் பார்த்து, அதாவது வீடியோவில் வந்தா கூட உன்னையெல்லாம் பார்த்துருப்பாரான்னு தெரியல. என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, மெதுவா வச்சுதான் வீடியோ பார்ப்பாரு. நம்மள மாதிரி வேகமா ஃபுல் சவுண்ட் வச்சுட்டுலாம் வீடியோ பார்க்க மாட்டாரு. அப்படியே அவருக்கே கேட்காது, அந்த மாதிரி மெதுவா வச்சுதான் கேட்பாரு அப்படிங்கிறது ஒரு நியூஸ். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க யாருக்குமே. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஐயா எடப்பாடி அவர்களை எவ்வளவு தரக்குறைவா பேசுறது தெரியுமா அந்த பொண்ணு? உண்மையிலே அது தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு தலைவர், அவர் பிளஸ் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டு, அவர் எவ்வளவு ஒரு அனுபவம் அவருக்கு, அவருடைய வயசு, அவர் அதாவது என்ன சொல்றது, அவர் அரசியலினுடைய அனுபவம் கூட இந்த பொண்ணுக்கு கிடையாது. அந்த பொண்ணு அந்த அளவுக்கு கேவலம் பேசுதுன்னா, எடப்பாடி ஐயா அவர்களை யாரு கேவலம் பேசினாலும் நான் கம்மிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது ஐயா ஸ்டாலினை பேசினாவே நான் கம்மிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் ஐயாவும் நம்மளுடைய தலைவர், நாட்டினுடைய முதலமைச்சர் தான். ஏன்னா அவர் மேல நம்மளுக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு முதலமைச்சர், அவரை பத்தி பேசுறது தப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நானு. ஆனா இருந்தாலும் எடப்பாடி ஐயாவை நீ பேசுறது மிகப்பெரிய தப்பு ஜூலி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க விஜய் விமர்சனம் வைங்க, அவர் மேல விமர்சனம் வைங்க, என்னமோ பேசுங்க. இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் கூட பெருசா ஒண்ணு யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஐயா எடப்பாடி அவர்களை பேசுறது தப்பு. அதாவது 9 பேருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க, 10ஆவதா எடப்பாடிக்கும் கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொன்னது. அப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க தொடர்ந்து தோல்வியவே சந்திக்கணும், நீங்க எப்பயும் மனங்கசந்து அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசுறதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. இது இந்த மாதிரி ஏன் பேச விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதிமுக தொண்டர்கள் உண்மையிலே நல்ல ஒரு மனம் படைச்சவங்க. அதனாலதான் இந்த ஜூலி பொண்ணுங்கெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக தொண்டர்கள் மிக கொடூரமானவங்க தான். மோசமானவங்களே முக்கியமானவங்க அதிமுக தொண்டர்கள் தான். ஆனா இருந்தாலும் அவங்களே மன்னிச்சு விட்டுருக்காங்கன்னா, ஏதாவது வேற ஒரு மூட்டில் இருக்கிறாங்க. அதனால கம்முன்னு போய்
குறுக்க மறுக்க வந்து குருவி எலியாட்டு சுத்திட்டு இருக்காத, சதக்கன்னு கால் வச்சு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. தயவு செய்து சொல்றேன், நீ கொஞ்சம் வாயை அடக்கிட்டு கம்முன்னு இருங்க ஜூலி. ஏன்னா உங்களுக்காக பதிவிடப்படுகிறது தான் இந்த வீடியோ. அதாவது ஒரு முதலமைச்சரை நம்ம வந்து பேசணும் அப்படின்னா அது தரக்குறைவா பேசுறது தப்பு. அது எந்த ஆளா இருந்துட்டோம், அது என்ன இதா இருக்கட்டும், கட்சி சார்பா அவங்க பேசிக்குவாங்க. அதாவது மேலிடத்துல இருந்து கட்சி சார்பா பேசிக்குவாங்க, அது தப்பு கிடையாது. ஆனா அவங்க பேசிட்டு அவங்க வந்து நாளைக்கு சமாதானம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா, அதுவும் குறிப்பா இரட்டைகளை ஐயா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அந்த சின்னத்துல நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு தலைவன் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைவனை வந்து நீ இந்த அளவுக்கு கேவலம் பேசுறீன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. அவரு மேல நம்மளுக்கு 1008 விமர்சனம் இருக்கு. விமர்சனம் தப்பு கிடையாது. தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும்னு சொன்னா அது என்ன ஒரு தப்பு, அது என்ன ஒரு வாய் விடுக்கு. இந்த மாதிரி எல்லாம் பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இது தப்பு தான். இதுக்காகவே இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பாடம் வந்து அதிமுக காரர்கள் வந்து கொடுக்கணும். ஆனா பாவம் விட்டுருங்க, அது சின்ன பொண்ணு. ஏன்னா கேட்டா அது தெரியாம ஒரு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நினைக்கிறேன். உண்மையிலே தெரியாம சொல்லியிருந்தா இதுக்கு மன்னிப்பு இருக்குது. வேணும்னே சொல்லியிருந்தா இதுக்கு கண்டிப்பா வந்து அதிமுக காரங்க ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இந்த பொண்ணெல்லாம் பேசுறதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க கடந்து போனீங்கன்னா இந்த பொண்ணு அடுத்த வீடியோல வந்து இன்னும் வந்து தரக்குறைவா பேசி ஐயாவோட மாண்பை குறைக்கிறதுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயகரனை பேசி பேசி பார்த்துச்சு. விஜயகரன் வந்து அது ஓவரா பேசுறாராம். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஓவரா பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உதயநிதி ஐயா கூட தான் ஓவரா பேசுறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி பத்தி. அவருடைய அரசியல் அனுபவம் தான் அவரோட வயசு. அவர் வந்து இந்த மாதிரி பேசுறாரு. அதுக்காக ஐயா என்ன பண்ணுவாரு, ரிப்ளை கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவர் வந்து துணை முதலமைச்சர், ரிப்ளை கொடுத்தாகணும். அதை வந்து கொடுத்தாதான் அவர் வந்து அந்த கட்சிக்கான ஒரு அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கும். அதாவது இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி ஐயா வேற, இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஐயா வேற. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து போர்ஸா இறங்கியிருக்காரு. பின்னாடி பிஜேபி இருக்குங்கிற ஒரு தைரியம் மட்டும் இல்ல, அவர் ஆல்ரெடி தைரியசாலி தான். அந்த மாதிரி வந்து இறங்கி அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கிற காலத்துல இந்த மாதிரி சில சில்வண்டுகள் வந்து காது ஓரத்துல கொசு மாதிரி கத்திட்டு இருந்துச்சுன்னு அவன் அடிச்சடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சில நேரங்கள்ல நம்ம எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு வரும். அது எப்பேற்பட்ட ஒரு கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, ஒரு விமர்சனம் வைப்போம். அந்த விமர்சனம் வைக்கிறது வந்து அது அவங்கள காயப்படுத்துறதா இருக்கக்கூடாது, அவங்க சிந்திக்க வைக்கிறதா இருக்கணுமா தவிர காயப்படுத்துற மாதிரி பேசுறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிதான் சொல்றேன். விஜய் அவர்களை பேசின நீ ஈஸியா கடந்து போயிட்ட. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அதெல்லாம் விட்டுருப்பா எல்லாம் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காதுக்கு போயிருக்கோம். ஆனா இருந்தாலும் அதை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. சும்மா அப்படி சொல்றல அப்படி சட்டின மாதிரி போயிட்டு இருப்பாரு. ஆனா வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசினதை விட்டுருப்பான்னு தட்டக்கூடிய ஆள் அவர் இல்ல, விடவும் மாட்டாங்க. சரியான இடத்துல சரியான நேரத்துல மாட்டி இருக்கிறாய் ஜூலி. உனக்கு வந்து சரியான பாடம் அவர்கள் கற்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் அவர்களே இதை விரும்ப மாட்டார். அவருக்கும் தான் போட்டி. ஐயா ஸ்டாலின் அவர்களே இதை விரும்ப மாட்டாரு. ஏமா அந்த மாதிரி போய் சொல்லலாமா? நீ 9 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க, 10ஆவதா ஐயா எடப்பாடி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லலாமா? இந்த மாதிரி இது தப்பு தானே, இது என்ன ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லி கூடவா தெரியாம பேசியிருக்கோம். அந்த பொண்ணுல ஏகப்பட்ட பயங்கரமான நான் சொல்லக்கூடாது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ இதுவரை நீங்க பாத்தீங்க. நான் பேசுனதுல உங்களை மனசுக்கு காயப்படுத்தியிருந்தா ஐ எம் சாரி.